ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹிந்தியில் ஒரே வார்த்தை 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பகுத் பகுத் அப்படின்னா மிகவும். இது அடுக்கு தொடர், நம்ம தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். பகுத் பகுத் அப்படின்னா மிகவும். வெறும் பகுத்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். பகுத் பகுத் அப்படின்னா மிகவும். ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு நம்ம எதாவது சொல்லும்போது ஜல்தி ஜல்தி ஆகும், சீக்கிரம் சீக்கிரம் வா அப்படின்றது. இப்போ ஜல்தி ஜல்தி, ஜல்தி ஜல்தி ஆவோ அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றது. பார் பார் அப்படின்னா திரும்ப திரும்ப. மீண்டும் மீண்டும் அப்படின்னு ரெண்டுக்குமே பார் பார். கஹிங் கஹிங் அப்படின்னா எங்கெங்கோ. அது எங்கெங்கோ அந்த கிளைகள் இருக்குது, அந்த பிரான்ச் இருக்குது, எங்கெங்கோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கஹிங் கஹிங் அப்படின்னு வரும். தீரே தீரே படிப்படியாக, மெது மெதுவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு தீரே தீரே. தோடா தோடா, தோடி தோடி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு. அது தோடா தோடா அப்படின்னா நம்ம பொருட்களையும் நம்ம ஆண்பால் பெண்பால்னு பிரித்து வச்சுருக்காங்க. அந்த பொருளை சொல்லும் போது பாய் சொல்லும்போது தோடா தோடான்னு சொல்லணும். ஃபீமேல் இதை சொல்லும் போது தோடி தோடின்னு சொல்லணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுமியர்கள் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தோடி தோடி அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மாடு மேய்து அப்படின்னு மாடுன்னும் போது பசு மாடு அப்படின்னு சொன்னால் அது தோடி தோடின்னு சொல்லணும். காளை மாடு அப்படின்னா தோடா தோடா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சிறுவர்கள் அப்படின்னு சொன்னாலும் தோடா தோடா லடுக்கே கேளோ அப்படின்னு விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு. பியாரி பியாரி அப்படின்னு அழகழகான. பியாரே பியாரே அழகழகாக அப்படின்னு ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. ஜஹாங் ஜஹாங் எங்கெங்கெல்லாம், எங்கெங்கெல்லாமே செதறி கிடக்கு அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறது. வகாங் வகாங் அங்கங்கெல்லாம் கிடக்கு எடுங்க அப்படின்னு சொல்கிறது. பைட்டே பைட்டே உட்கார்ந்த இடத்துலையே, உட்கார்ந்து கொண்டே எல்லோரும் வேலை வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்த இடத்துலையே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உட்கார்ந்த இடத்துலையே, உட்கார்ந்து கொண்டே அப்படின்றது பைட்டே பைட்டே. கடே கடே அப்படின்னா நின்று கொண்டே, நின்ற இடத்துலையே அப்படின்றது. நின்ற இடத்துலையே அப்படியே கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நின்று கொண்டே வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறது. நின்று நின்று கால் வலிக்குது அப்படின்னு, நின்று நின்று கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நின்று நின்று, நின்று கொண்டே, நின்ற இடத்துலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு கடே கடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.